கொள்ளு சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொள்ளு, துருவிய தேங்காய், எண்ணெய், வரமிளகாய், சீரகம், பூண்டு, புளி, காயம், உப்பு. 1/2 கப் கொள்ளு போடுறேன். கொள்ளு வாசம் வர்றது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ நல்ல வாசம் வந்துருச்சு, எடுத்துடலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு சின்ன பீஸ் காயம் போடுறேன். 2 பல் பூண்டு போடுறேன். 5 வரமிளகாய் போடுறேன். கால் கப் துருவிய தேங்காய் போடுறேன். அரை ஸ்பூன் சீரகம் போடுறேன். புளி சிறிதளவு போடுறேன். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். மிக்ஸியில் தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றி எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இனி தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. சிறிதளவு கடுகு போடுறேன். கடுகு பொடிஞ்சிருச்சு. இனி ஒரு வரமிளகாய் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். டேஸ்டியான கொள்ளு சட்னி ரெடி. இது இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும்.